இதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கப் அளவுக்கு மைதா, நான் இன்னைக்கு ஆர்கானிக் மைதா எடுத்திருக்கேன். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அல்லது வெனிலா பவுடர், நான் இன்னைக்கு வெனிலா பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பேக்கிங் சோடா, ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு எடுத்தீங்கன்னா இது சரியா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க். இந்த கண்டென்ஸ்ட் மில்க் வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கான ரெசிபி லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லுன்னு பால். இது காய்ச்சினது காய்ச்சாது எது வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ மைதாவை கொட்டுறேன். வெனிலா பவுடர், உப்பு, அப்புறமா பேக்கிங் சோடா. நீங்க வெனிலா எசன்ஸ் எடுத்தீங்கன்னா அப்புறமா சேர்க்கலாம். இந்த சலிச்சு வச்சிருக்கிற மைதா மாவோட இந்த 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெயை சேர்த்து இப்போ நல்லா பிசிறி விட்டுக்கலாம். வெண்ணெயை சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் பரவுற மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கையோட சூடுல இந்த வெண்ணெய் நல்லா உருகி இந்த மாவோட கலந்து பிரெட் கிரம்ஸ் மாதிரி ஆயிடும். இப்போ இந்த கண்டென்ஸ்ட் மில்கையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நீங்க கண்டென்ஸ்ட் மில்கை இந்த மாதிரி மெஷர் பண்ணி இன்னொரு கப்ல எடுக்கிறீங்க அப்படின்னா லேசா எண்ணெய் தடவிட்டு அதுல இந்த கண்டென்ஸ்ட் மில்கை ஊத்துனீங்கன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் மாதிரி உருண்டு வந்துடும். நமக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வேஸ்ட் ஆகாம இருக்கும். எடுத்து வச்சிருக்கிற இந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதை ஒரு மாவா பிசைஞ்சுக்கலாம். கெட்டியான ஒரு மாவா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா மெல்லிசா திரட்டிக்கலாம். ஒரு சப்பாத்தி அளவுக்கு மெல்லிசா திரட்டினோம்னா கரெக்டா இருக்கும். ஒரு குக்கி கட்டர் இல்லாட்டி ஒரு மூடி, சின்ன டப்பாவோட மூடி வச்சு நமக்கு விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி நான் முதல்ல எம்மி டம்மி ஆர்த்தி அவங்களோட பிளாக்ல தான் பார்த்தேன். நான் அந்த ரெசிபியை கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். இந்த மிஞ்சிற மாவை திரும்ப உருட்டி திரட்டி நம்ம இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மீதம் இருக்கிற மாவையும் திரட்டியிருக்கேன், இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 16-17 பிஸ்கெட் வருது நம்ம எடுத்த இந்த ஒரு கப் அளவுக்கு. ஒரு பேக்கிங் ட்ரேல லேசாக வெண்ணெயோ இல்லை நெய்யோ தடவிட்டு அதில் இதை அடுக்கி வச்சுடுங்க. இப்போ இதுதான் பிஸ்கெட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க சுற்றியும். இந்த 2 கோடையும் இப்படி இணைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த மேரி பிஸ்கெட்டோட அந்த டிசைன் வந்துடும். 2 பாவை இப்படி இன்வெர்ட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி தான். இதுக்கப்புறம் இந்த இடத்துல நடுவில் இந்த மாதிரி நீங்கள் புள்ளி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதே டிசைன் கிடைக்கும். இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற புள்ளிகளை இந்த பானா ஷேப்ல நம்ம இணைச்சிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஜிக்ஸாகா மேரி பிஸ்கெட்ல இருக்கிற மாதிரியே அந்த ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். இப்போ எல்லா பிஸ்கெட்லயும் இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டு ரெடியா இருக்கு. இப்போ அவன்ல 160 டிகிரி சென்டிகிரேட்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன். இது செய்யறதுக்கு உங்களுக்கு அவன் இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் இல்ல. அவன் இல்ல அப்படின்னா நீங்க குக்கர்லயோ இல்ல கடாயிலயோ கூட செய்யலாம். குக்கர்ல நல்ல கீழே மண்ணோ இல்ல கல்லுக்கோ நல்லா பரப்பி விட்டுடுங்க. விட்டுட்டு வெயிட்டையும் கேஸ் கட்டியும் எடுத்துட்டு நல்ல ஹை ஃபிளேம்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் சூடாக்க விடுங்க. நல்ல சூடானதுக்கு அப்புறமா அதுக்குள்ள ஒரு மெட்டல் ரிங் ஒண்ணு வச்சுட்டு ஒரு பிளேட்ல இதே மாதிரி நம்ம பிஸ்கெட்டை அடுக்கி வச்சு அதுல வச்சு மூடிடுங்க. மூடிட்டு ஒரு 10 நிமிஷத்துல இருந்து 12 நிமிஷம் வரைக்கும் நல்ல மிதமான தீயில வச்சு பேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஸ்கெட் வாசனையே உங்களுக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லும். நடுவுல வேணாலும் நீங்க அதை திறந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கோல்டன் கலர் தெரியும் உங்களுக்கு. இப்ப நம்மளோட அவன் ப்ரீ ஹீட் பண்ணி ரெடியா இருக்கு. உள்ள வச்சுட்டு 8ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் 8 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ 8 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட வைக்கணும் போல இருக்கு. நான் இன்னும் 2 நிமிஷம் வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷமும் ஆயிருக்கு. ஸோ மொத்தமாக 10 நிமிஷம் வச்சு எடுத்திருக்கோம். அருமையாக ரெடியாக இருக்கு நம்மளோட பிஸ்கெட்ஸை உடனே எடுத்து இந்த மாதிரி ஒரு வலை தட்டில் வச்சிடுங்க. அப்போதான் நல்லா ஆறி கிடைக்கும். இல்லை அடியில் ஃபுல்லும் வேர்த்து விட்டு ஒரு மாதிரி நமுத்து போன மாதிரி ஆயிடும். பின்பக்கமும் நல்ல கோல்டன் கலராக இருக்கு பாருங்க. நல்ல பிஸ்கெட்ஸ் மாதிரியே இந்த சத்தமும் கேட்குது பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டை உடச்சி காட்டுறேன் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. உள்ள நல்ல நம்ம நார்மல் மேரி பிஸ்கெட்ல பார்க்குற மாதிரியே லேயராக இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சீங்கன்னா 10ல இருந்து 15 நாள் வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மேரி பிஸ்கெட் ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் இதை ட்ரை செய்து பாருங்க. நம்ம வீட்டுல இருக்கிற சாதாரண பொருட்கள் போதும் இதை செய்யறதுக்கு. இந்த பக்கம் டீ போட்டுக்கிட்டே இந்த பக்கம் பிஸ்கெட்டையும் ரெடி பண்ணிடலாம். செய்து பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்கையும் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல எழுதி அனுப்புங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினரா சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கர் சேனலுடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை.